தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே குற்றம் செய்யாத மனிதன் எவரும் இல்லை. 100% நல்லவரும் இல்லை, 100% தீயவர்களும் இல்லை. நன்மையும் தீமையும் கலந்து இருப்பதுதான் மனித வாழ்க்கையாக இருக்கின்றது. நன்மைகளை செய்கின்ற பொழுது, பிறர் பாராட்டுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்கின்ற நாம், தவறு செய்து தவறிழைத்த பொழுது பிறர் நம்முடைய குற்றங்களை தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது நாம் அதை எந்த மனநிலையிலே எதிர்கொள்ளுகின்றோம்? சதா மனித வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, மனிதனுடைய குற்றங்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது 2 நிலைகளிலே அதை எதிர்கொள்பவனாக இருக்கின்றான். ஒன்று, அதை ஏற்க மறுக்கின்ற குணம். அப்படி வெளிப்படுத்தியவர்களை பகைப்பது, வெறுப்பது, அவர்களை துன்புறுத்துவது, அவர்களை பற்றி இல்லாது கொள்ளாது பேசுவது, பழித்துரைப்பது, அவர்கள் வாழ்விலே குற்றம் காண விளைவிப்பது, இதெல்லாம் ஒரு எதிர்மறையான நிகழ்வுகளாக அமைந்து விடுகின்றன. இது கோழைகளின் உள்ளத்தை கொண்டது. தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை அற்றவுடைய வாழ்க்கையாக இருக்கும். இவர்கள்தான் பிறரை சாடுபவர்களாக இருப்பார்கள். தன் குற்றத்தை மறைத்து பிறர் குற்றத்தை சொல்லி அதை தாம் தப்பித்துக் கொள்பவர்களாக இருப்பார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இந்த இனத்தை சார்ந்தவர்கள். இன்றைய முதல் வாசலை படிக்க கேட்ட பொழுது, ஸ்தேவான் வாழ்ந்த பொழுது வாழ்ந்த யூதர்களும் இயேசுவை பகைத்து ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்த மனிதர்களும் இத்தகைய கோழை உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள். 2வது நிலை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, தவறுகளை ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவது. நம்முடைய மனித பலவீனத்தினாலே நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லி அதை அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளிவர முயற்சிப்பது, மனம் மாறி மனம் வருந்தி புது வாழ்வை பெற்றுக்கொள்வது. செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்வது என்பது கோழைத்தனம் அல்ல. அதை ஏற்றுக்கொள்வதற்கு வீரம் வேண்டும். வீரனால் மட்டுமே தான் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அதிலிருந்து அவனால் வெளிவர முடியும். உதாரணம் இந்த 2க்கும் பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டில் தாவீது தவறு செய்கின்றான். ஏதோ தன்னுடைய மனித பலவீனத்தினாலே மாற்றான் மனைவியோடு தவறு செய்து விடுகின்றான். நாத்தான் வந்து அந்த தவறை சுட்டி காட்டுகின்ற பொழுது தாவீது, ஆம் நான் பாவம் செய்தேன், என் ஆண்டவருக்கு கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக கடவுளிடம் மன்னிப்பை கேட்கின்றான். எனவேதான் கடவுள் அவனை மன்னித்து அவனுடைய வழிமரபிலேயே உலக மீட்பராம் இயேசு தோன்றும் அளவிற்கு அவனை வாழ்வு உயர்த்தி வைக்கின்றான். மற்றொரு உதாரணம் ஏரோதியாள், ஏரோதனுடைய சகோதரனுடைய மனைவி. அவர் ஏரோதோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். திருமுழுக்கு யோவான் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பது தவறு என்று சொல்லி ஏரோதை சாடுவதன் வழியாக அவளையும் சாடினார். ஆனால் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சந்தர்ப்பம் காத்திருந்து திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டுவதற்கு அவள் காரணமாக அமைந்து விடுகின்றாள். அதற்கு தன்னுடைய மகளையே ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகின்றாள். பெரும்பான்மையான சமயங்களிலே நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்முடைய தவறுகள் நாம் வெளிவராத காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் செய்த தவறுகளில் நாம் நம்மை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் தானே இதற்காகத்தானே செய்து சொல்லி அதை நியாயப்படுத்த முற்படுகின்ற பொழுது நாம் தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் அதை மறைக்க முற்படுகின்றோம். அதிலே நாம் வாழவும் விளைந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தான் நம்மால் நம் தவறுகளை திருத்திக் கொள்ளவும் முடிவதில்லை, அதிலிருந்து வெளிவரவும் நம்மால் முடிவதில்லை. இதோ இன்றைய முதல் வாசகத்தில் ஸ்தேவான் மீது கல்லெறிகின்ற காரணம் என்ன? ஸ்தேவான் தூய ஆவின் வல்லமையால் தூண்டப்பட்டு அவர்கள் செய்த செயல்களை பட்டியலிட்டு காட்டுகின்றார். அவர்கள் செய்த துரோகங்களை, அவர் வாழ்ந்து கொண்ட போலியான வாழ்க்கையை அவர் விமர்சிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பற்களை நரநரவென கடித்தவர்கள் அவரை ஊருக்கு வெளியே இழுத்து போய் அவர் மேல் கல் எறிந்து கொள்கின்றார்கள். திருத்துவர்கள் வாழ்க்கையில் இதுதானே நடந்தது.
திருத்தூதர்கள் இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற பொழுது, ஏதோ சங்கத்துக்கு முன்னால் நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் செய்த தவறுகளை சாடுகின்ற பொழுது அவர்கள் நைய புடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், வதைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. காரணம், செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் அன்று வாழ்ந்த யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இல்லாமல் போயிற்று. அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் தவறுகளை ஏற்றுக்கொண்டோமெனில் நாம் புது வாழ்வை பெற்றுக்கொள்வோம். தவறுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் மீண்டும் மீண்டும் தவறுக்கு மேல் தவறு இழைப்பவர்களாகவே நாம் மாறிக்கொண்டே இருப்போம். அதைத்தான் 1 யோவான் 1:9 நாம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலுமிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார் என்று சொல்லப்படுகின்றது. அதையே நீதிமொழிகள் 28:13 தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகின்றவர்களே கடவுளுடைய இரக்கத்தை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் தவறுகின்றவர்கள் தான். பிறர் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மனம் திருந்தி புது வாழ்வை பெறுபவர்களுக்காக இருக்கின்றோமா? அல்லது நாம் செய்த தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டு அதை மறைத்து நம்மை தவறுகளை சுட்டி காட்டியவர்களை பகைப்பவர்களாக வெறுப்பவர்களாக இருக்கின்றோமா? இரண்டாவது நிலையில் இருந்தால் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவோம். புது வாழ்வு பெற்றவர்களாக இயேசுவின் அருளை கேட்போம். இறைவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றே அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான்.